என்னது வாட்ஸ்அப்பை பேன் பண்ண போகிறாங்களா? ஆமாங்க, வாட்ஸ்அப்க்கு ரீப்ளேஸாக இப்போ அரட்டைன்ட்டு ஒரு ஆப் வந்திருக்கு. பேன் ஆகுதோ இல்லையோ, பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இதில் வந்து மைக்ரேட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரட்டைன்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புதுசு கிடையாது. ஜோகோவால் 2021 வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து அரட்டைன்ற ஒரு ஆப். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பெருசாக பாப்புலராக ஆகலை, அவங்களும் பெருசாக மார்க்கெட்டிங்கும் பண்ணல. ஸோ இப்போது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வாரங்கள் நல்லாவே வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஆப் ஸ்டோர்லேயும் நம்பர் 1, ப்ளே ஸ்டோர்லேயும் நம்பர் 1, நிறைய டவுன்லோட்ஸ் வந்து அரட்டைக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எதனால் இப்போ வந்து இந்த அரட்டை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் சிச்சுவேஷன் தான். அமெரிக்கா போட்ட டேரிஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த H1B மேலே வச்ச வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ரெஷரை வந்து உருவாக்குது. இது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இண்டிஜியஸான சாஃப்ட்வேர் எதுலையுமே இல்லை. ப்ராடக்ட் பேஸ்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலா, வேர்டு, ப்ரெசன்டேஷன் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் தான். ஈவன் ஓஎஸ் கூட நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் தான். இந்த பிளாட்ஃபார்மே இப்போ யூடியூப்லேருந்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் எக்கோசிஸ்டம்குள்ளே தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு அமெரிக்கா வந்து இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இல்லை பேன் மோஸ்ட்லி போக மாட்டாங்க. இதுக்கு ஒரு டாரிஃப், இதுக்கு தனியாக ஒரு டாக்ஸ்ன்னு போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். அதனால இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம வந்து ஒரு இந்தியன் பேஸ்டு ஒரு ப்ராடக்ட் உள்ள போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அரட்டைன்ற ஒரு விஷயம் வந்து சர்ச் ஆச்சு. அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அடிக்கடின்னு கூட சொல்கிறத விட நம்ம எப்போ பேசினாலுமே ஸ்வதேசி மூவ்மெண்ட் பற்றி தான் பேசுகிறாரு. மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸை வந்து நிறைய யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஜோகோ நிறுவனத்தோட அரட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்க்கு ரீப்ளேஸ் அப்படின்ட்டு அவங்க வராங்க. ஸோ அது வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அண்ட் நிறைய பேர் மைக்ரேட் ஆகுறாங்கன்னு சொல்கிறத விட ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபுல்லாக அரட்டைக்கு வராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த ஆப் என்ன, எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது அண்ட் அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் வந்து பின்னாடி பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதனால தான் இப்போ இந்த டவுன்லோட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ கரெக்டாக வந்து எல்லாருமே அரட்டை தான் பிரைமரி ஆப்பாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி அது நடக்காது. போக போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த குளோபல் சிச்சுவேஷன் தான் இருக்கட்டும். குளோபல் சிச்சுவேஷன் இப்படி இருக்கட்டும். அதனால் நமக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, எல்லா விஷயத்தையுமே வந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே முடியுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்னு இருக்குல்ல, அதே மாதிரி ஜோகோவில் தனி ஸ்வீட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்டர்னேட் இருக்குது. விண்டோஸ்க்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரான லினக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்டர்னேட் சோர்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஜோகோவோட ஓனர் வந்து ஸ்ரீதர் வேம்பு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து அர்னாப் கோஸ்வாமிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த இன்டர்வியூ ஓரளவுக்கு நல்லாவே வைரலாக போச்சு. அதில் அவர் சொன்ன விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி வந்து சைனாவில் வீசாட் இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் வந்து அரட்டை எடுத்துகிட்டு வர பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் அது வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து எப்படின்னு சொல்கிறது, ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே இப்போ வந்து யூசர் பேஸ் அதிகமாக அவங்களும் இனோவேட்டிவாக நிறைய விஷயங்களை உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஆப் நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். சின்ன சின்ன பக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வந்து என்ன சொல்கிறது விஷயங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகலை. பட் இருந்தாலும் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது யூஸபுளாக இருக்குது. அண்ட் நீங்கள் சேட் பண்ண முடியும், மெசேஜ் அனுப்ப முடியும், கால் பேச முடியும், ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து வாட்ஸ்அப்பில் என்ன இருக்கோ அதை விடவே சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஆப் ரிவ்யூவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நீங்கள் அரட்டை ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அரட்டையில் இருக்கும். நம்மளையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஜோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசருமே லான்ச் பண்ணியிருக்காங்க, உலா அப்படின்ட்டு. அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை நம்ம ஒரு டெக் சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பற்றியும் பாருங்கள். ஸோ இதனால் வந்து ஜோகோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே காம்படிட் பண்ணுறாங்க. அர்னாப் கோஸ்வாமியோட இன்டர்வியூலையும் அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் காம்படிட் பண்ணுறீங்களா, இஸ் ஓப்பன்லி சேயிங் தட் ஹி இஸ் காம்படிட்டிங் வித் மைக்ரோசாஃப்ட், இஸ் காம்படிட்டிங் வித் சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்ட்டு. அவர் தைரியமாக ஆமாம் நான் காம்படிட் பண்ணுறேன், அந்த கம்பெனிக்கு நான் வந்து என்ன சொல்கிறது டைரக்ட் காம்படிட்டர் மாதிரி நான் வரேன் அப்படின்றத வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். அண்ட் எவென்ச்சுவலி இப்போ வந்து 140 crore பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரியில் அதை அடாப்ட் ஆகும்போது அதோட வேல்யூ, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தான் விஷயம். பேக் டு திஸ், அரட்டை ஒர்க் ஆகுமா? அரட்டை வந்து நிஜமாவே அரட்டை மட்டும் இல்லை, ஜோகோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து யூஎஸ் பேஸ்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு இந்தியன் கம்பெனி வந்து காம்படிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா
டோட்டலாக வந்து நான் அமெரிக்கன் ப்ராடக்ட்டை பைக்காட் பண்ணுவேன்னு சொல்கிற இடத்துல இங்கே யாரும் இல்லை. ஆனால் எவென்ச்சுவலி இப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அடுத்த 5 வருஷத்தில் ஆல்டர்னேட் ஆப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ரெடி பண்ண முடியும். அடுத்த 5 வருஷம் கூட கிடையாது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ இன்வெஷன்ஸ்லாம் நிறைய வரதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் வந்து இன்னும் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே இருக்கும். சீக்கிரமாகவே நம்மளால் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது போகிறது வந்து நிஜமாகவே இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து இதை வச்சு யாரும் எதுவும் த்ரெட்டனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இண்டிஜியஸ் ப்ராடக்ட் வந்து மாறுறது வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, சர்வீஸ் பேஸ்டு ஒரு கண்ட்ரியாக நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக மாறுறது வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் அவங்களோட கோட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது, மேக் இன் இந்தியா மேட் ஃபார் குளோபல்ன்ட்டு. நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து குளோபலி எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம வந்து எடுத்துகிட்டு வரும்போது சூப்பராகவே மாறும். இது டக்குன்னு மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து எல்லா ஆப்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் கடைசியில் வாட்ஸ்அப்பில் செட்டில் ஆகிருப்போம். நம்ம வந்து 90s வந்து வீசாட் யூஸ் பண்ணியிருப்போம், ஹைக் யூஸ் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் நிறைய ஆப்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் கடைசியில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து செட்டில் ஆகிருப்போம். ஏன் செட்டில் ஆகிருப்போம் அப்படின்னா இதில் யூசர் பேஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. எல்லாருமே வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. பெருசாக ஆட் இல்லை, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பெருசாக வந்து கச்சமச்சன்னு இல்லாமல் க்ளீனாக இருந்ததுனால வாட்ஸ்அப்பில் வந்து செட்டில் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரட்டையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொமெண்டம் எடுத்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்து ஒரு டைமில் வந்து எல்லாருமே அரட்டையில் வந்து செட்டில் ஆவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ரைமரி ஆப்பாக வந்து அரட்டை மாறும். அதுக்கான வந்து விதை இன்றைக்கி போடப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத ஒரு செகண்டரி ஆப்பாவது வச்சுட்டு வாங்க. அண்ட் திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் ஜோகோவோட அரட்டை ப்ரமோஷன் கிடையாது. இது ஒன்றும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜோகோ மாதிரி வேறு நிறுவனங்களும் வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜோகோ பண்ணுறதை பார்த்துட்டு நிறையா வந்து ஆப்ஸ் இதே மாதிரி வந்து இந்தியன் பேஸ்ட் ஆப்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த காம்படிஷனில் எது வந்து வின் ஆகி எது இண்டிஜியஸ் ஆப்பாக வருதுன்ற மாதிரி நான் சொன்னல நிறைய ஆப் இருந்து கடைசியில் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து செட்டில் ஆகணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பில் வந்து போய் செட்டில் ஆக போகிறோம். அது வந்து இண்டிஜியஸ் ப்ராடக்டாக அண்ட் இந்தியன் பேஸ்டு ப்ராடக்டாக இருக்க போகுது அப்படின்றது தான் ஃபியூச்சர். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அண்ட் அதை நோக்கி தான் செல்வோம். ஸோ எப்படி இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.